பகுதி 2ல நாம பார்த்தோம். குருகுலம் முடிந்தது, வீரர்கள் உருவானார்கள், பாசம் பகையாக மாறியது. கர்ணன் துரியோதனனின் நண்பனானான். ஆனா இப்போ இந்த கதையின் இருண்ட பாதை உண்மையிலேயே தொடங்கப் போகுது. இது வில்லின் சத்தம் அல்ல, இது சதியின் சத்தம். ஹஸ்தினாபுரம் அரண்மனை வெளியில் அமைதி, உள்ளே மட்டும் அரசியல், பொறாமை, வெறுப்பு. திருதராஷ்டிரன் அரசனாக இருக்கிறான், ஆனா அவன் மனசு ஒரே இடத்தில்தான். என் மகன்கள்தான் இந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள். சகுனி, அவன் கையில் வாள் இல்லை, ஆனா அவன் வார்த்தைகள் வாளை விட கூர்மை. பாண்டவர்கள் உயிரோட இருந்தா துரியோதனன் அரசனாக முடியாது. இந்த ஒரு வாக்கியம்தான் மகாபாரதத்தின் மிக கொடூரமான திட்டத்தை உருவாக்கியது. சகுனி ஒரு யோசனை சொல்றான். அவர்களுக்கு ஒரு அரண்மனை கட்டலாம், அழகானது, ஆனா உள்ளுக்குள்ள தீயால் செய்யப்பட்ட ஒன்று. லக்ஷா கிரகம், வெளியே பாசம், உள்ளே மரணம். திருதராஷ்டிரன் எல்லாம் தெரிஞ்சும் மௌனம் காக்கிறான். அவன் சொல்லல, அவன் தடுக்கல. இந்த மௌனம்தான் பின்னாடி ஒரு யுத்தத்தை உருவாக்கும். விதுரன் ஒரே மனிதன், தர்மத்தை நேரா பேசுறவன். அவன் யுதிஷ்டிரனுக்கு மறைமுகமாக எச்சரிக்கிறான். தீயின் வீடு எப்போதும் வீடாகாது. பாண்டவர்கள் புரிஞ்சிக்கிறாங்க. ஒரு இரவு தீ பிடிக்குது, காட்டு தீ போல. மக்கள் நினைக்கிறாங்க பாண்டவர்கள் உயிரோட இல்ல. ஆனா உண்மை, விதுரன் முன்னாடியே ஒரு ரகசிய சுரங்கம் தயார் பண்ணி இருக்கான். குந்தி பாண்டவர்கள் அந்த தீக்குள்ள இருந்து மரணத்தை ஏமாற்றி வெளியே வர்றாங்க. இந்த நொடியில் வீரர்கள் இல்லை, இனி அவர்கள் அகதிகள். காடு, அரண்மனை இல்லை, அடிமைகள் இல்லை, அழகு இல்லை, ஆனா தர்மம் மட்டும் முழுசாயிருக்கு. பாண்டவர்கள் பிராமணர் வேஷம் போடுறாங்க. ஒரு காட்டுல ஹிடிம்பன் என்னும் அரக்கன் அவன் சகோதரி ஹிடிம்பை, பீமனை பார்க்கிறாள். பீமன் அரக்கனை கொல்லுகிறான். அந்த இரவில் பீமனின் வாழ்க்கை மாறுது. ஹிடிம்பை பீமனை காதலிக்கிறாள். அவர்கள் திருமணம், ஒரு மகன் பிறக்கிறான், கடோத்கஜன். இந்த குழந்தை பின்னாடி யுத்தத்தில் பூமியை நடுங்க வைக்கும். ஏக சக்கர நகரம், ஒரு அரக்கன் மக்களை தினமும் கொல்லுறான். அவன் பெயர் பகாசுரன். பீமன் தனியே போய் அரக்கனை எதிர்க்கிறான். இந்த யுத்தம் வீரன் வர்சஸ் அரக்கன் அல்ல, தர்மம் வர்சஸ் அநியாயம். பகாசுரன் வீழ்கிறான். மக்கள் பீமர்களை வணங்குறாங்க. ஒரு செய்தி பரவுது. பாஞ்சாலத்தில் ஒரு சுயம்வரம், ஒரு இளவரசி. அவளுடைய பெயர் திரௌபதி. வில், ஒரு சுழலும் மீன். அதை பார்த்து அல்ல, அதை பிரதிபலிப்பில் பார்த்து அம்பு விட வேண்டும். அனைவரும் தோல்வி. அர்ஜுனன் அம்பு விடுகிறான், மீன் விழுகிறது. அந்த நொடியில் விதி ஒரு புதிய பாத்திரத்தை கதைக்குள் கொண்டு வந்தது. திரௌபதி அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறாள். அரண்மனை அதிர்கிறது. பாண்டவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. குந்தி பார்க்காமலே சொல்கிறாள், நீங்க எதை கொண்டு வந்தாலும் 5 பேரும் பகிர்ந்துக்கோங்க. இந்த ஒரு வாக்கியம் திரௌபதியின் விதியை மாற்றுகிறது. கிருஷ்ணன், வியாசர், தர்மம் விளக்கப்படுகிறது. திரௌபதி 5 பாண்டவர்களுக்கும் மனைவியாக ஆகிறார். உலகமே ஆச்சரியப்படும் ஒரு முடிவு. திரௌபதி பாண்டவர்களின் வாழ்க்கைக்குள் வந்தாள். ஆனா அவளுடைய நுழைவு அமைதியை கொண்டு வரல. யுத்தத்தின் தீ இப்போதான் உண்மையிலேயே ஏற ஆரம்பிச்சது. அடுத்த பகுதியில் ராஜ்ய பங்கீடு.
இந்திரபிரஸ்தம், சதுரங்க சதி, திரௌபதியின் அவமானம். மகாபாரதம் பார்ட் 4 அடுத்த வீடியோ விரைவில் வெளியாகும். இந்த கதையை மறக்காதீங்க. ஏன்னா இனி நடக்கப் போவது யுத்தத்திற்கு முன் யுத்தம்.